ஹல்லேலூயா! வந்திருக்கவங்கள ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். ஸோ திஸ் இஸ் த 91st டே. ஆமென். அ ஸோ இன்னும் ஒரு 9 நாளுக்குள்ள இந்த வைண்ட் அப் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு புது சீசன்ல ஆரம்பிக்கலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இயர்க்குள்ள. ஸோ ஐ பிலீவ் திஸ் இஸ் அ சீசன் தட் இஸ் காட் இஸ் ஓப்பனிங் டூ ப்ரே மோர். அ நானே நானே என் மனைவி தினைக்கும் டங்ஸ் கை பிடிச்சி தினைக்கும் டங்ஸ்ல பேசுறோம். நீங்களும் அந்த டங்ஸ்ல நிறைய ஈடுபடுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை அவர் செய்வார். நான் மறுபடியும் ஒரு சிறிய ஜெபத்தை செய்து வார்த்தைக்குள்ள கடந்து செல்ல வருவேன். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரே என் இருதயத்திலையும் என் வாயிலையும் வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். அது தெள்ளத் தெளிவாக நீ பேசும்படியாக என் தேவனை கிருபை பாராட்டுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. We welcome you, Holy Spirit. Welcome you, Lord. Thank you, Lord. Have your way in our midst in the name of Jesus. In Jesus' mighty name I pray. Amen, amen, amen. ஸோ இன்னைக்கு நான் என்ன பேச போற தலைப்புனா, how to conquer strife. சண்டையை எப்படி வெல்வது. ஆமென். ஸோ வீட்டுக்கு வீடு பிரச்சனை இருக்க மாதிரி எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்கு. ஆனா எப்படி மேற்கொள்றது எப்படின்றது ஒரு வார்த்தை இந்த இன்றைக்கு நான் போதிக்க போறேன். ஸோ ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு பே அட்டென்ஷன் அண்ட் டேக் நோட்ஸ் ஆல்சோ. ஸோ திஸ் வில் லிட்ரலி ஹெல்ப் யூ டு கம் அவுட் ஆஃப் ஆல் சார்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இது லிட்ரலி உங்க வாழ்க்கையில எல்லா விதமான சண்டைகளிலிருந்து மேற்கொள்ளுறதுக்கு உங்களுக்கு அது நிச்சயமாய் பயன்படும். இது எப்படி இந்த பிரசங்கத்துக்கு நான் வந்தேன்னா, 2 நாளுக்கு முன்னாடி டக்குன்னு கீழே போனேன். எங்க அப்பா வந்து ஒரு 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 பேம்ப்ளெட் வச்சிருந்தாரு. கொனெட் கோப்லாண்ட் வந்து ஹவு டு கான்கர் ஸ்ட்ரைஃப்ன்றது. கடவுள் சொன்னா, "அதை எடுத்து படி" அப்படின்றாரு. எடுத்து படிச்சேன். அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்தாரு. ஆனா அப்ப நான் படிக்கிறது இல்ல, படிக்காம விட்டேன். ஆனா அதை எடுத்து எடு 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 தொடு அப்படின்றாரு. நான் எது கீழே போனேன்னு தெரியல. நான் இதை மட்டும் எடுத்துட்டு மேல வந்துட்டேன். எனக்கு கால ஜூமுக்கு முன்னாடி கத்தர் சொன்னாரு, "நீ கரெக்டா புதன்கிழமை ப்ரீச் பண்ணு" அப்படின்னு சொன்னாரு. ஸோ இன்னைக்கு டேல ஐ வாண்ட் டு ப்ரீச் திஸ் ஹவு டு கான்கர் ஸ்டைஃப். ஸோ 2 நாளைக்கு முன்பாக நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நம்ம ஒன்றோடு மினிஸ்ட்ரிஸ்ல இதுல என்ன போட்டிருந்தேன்னா, ஆர் வி ட்ரைங் டு லவ் பீப்புள் மோர் தென் கிரைஸ்ட் லவ். தேவனை நேசிக்கிறதுக்கு அதிகமாக மனிதரை நேசிக்கிறோமான்ட்டு. ஏன்னா தேவனோட அன்பு வந்து இட்ஸ் அ சாக்ரிஃபிஷியல் பெர்ஃபெக்ட் லவ், அன்கண்டிஷனல் லவ் அண்ட் லிமிட்லெஸ் லவ். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவன் அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம அவர் நேசிக்கல, அவர் தான் நம்மளை முந்தி அன்பு கூர்ந்தார். ஸோ நிறைய நேரத்துல நாம அநேக நேரத்துல அன்பு கூறுறோம். ஆனா நம்மளுடைய சுயத்தினால் அன்பு கூறும்போது சில பேருக்கு வந்து என்னதான் அன்பு காட்டினாலுமே, போதும் போதும் அன்பு காட்டாங்க, எனக்கு நீங்க பண்ற அன்பு வந்து என்னை ப்ரெஷரைஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அது எப்படி நான் சொல்றேன், இப்ப இந்த அன்பு காமிச்சிட்டோம், ஒவ்வொரு அன்பு காட்டமே தித்திக்கிறதா ஆயிருது சில நேரத்துல ஃப்ளஷியா பண்ணும்போது. ஆனா தேவனுடைய அன்பு வந்து இட்ஸ் அன் அன்கண்டிஷனல் லவ், ஜென்டில் லவ். ஆனா மனுஷன் அன்பு வந்து ரொம்ப வந்து சுயத்துல எடுக்கிற அன்பு வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ்டான லவ். ஆமென். ஸோ இந்த அன்பை வந்து நான் தியானிச்சுக்கும் போது கதை சொன்னாரு, இதை அன்னைக்கு நான் போடும்போது என்ன போட்டேன்னா, தேர் இஸ் அ விஸ்டம் இன் த லவ். ஞானம் இருக்கு. அதுக்கப்புறம் லவ்ல வந்து பவுண்டரி செட் பண்ணணும் மக்கள்கிட்ட. அப்புறம் பீஸ் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தேர் பி நோ பர்ன் அவுட். உங்க வாழ்க்கையில தமிழ்ல எப்படி போட்டேன்னா, பர்ன் அவுட் வந்து சோர்வு இருக்காது. உங்க அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில ஒரு சோர்வு இல்லாமல் நீங்கள் வந்து இது பண்ணலாம். தமிழ் எப்படின்னா, ஞானம் உள்ளது, எல்லைகள் இருக்கும், சமாதானம் இருக்கும், சோர்வு இருக்கும். ஆனா இந்த வீட்டுல இது இது வந்து இப்ப மத்தவங்களை லவ் பண்றது வி கேன் செட் பவுண்டரிஸ். ஆனா அந்த இதுல இப்ப வந்து கவனன்டல் லவ்னு ஒன்று இருக்கு. கணவன் மனைவிக்கு இருக்கிறது வந்து கவனன்டல் லவ். பிள்ளைங்கள்ட்ட இருக்கிறது கவனன்டல் லவ், உடன்படிக்கையின் அன்பு. அதனாலதான் சொல்றாங்க, மேரேஜ்ல ஓத்து இருக்கும்போது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும் எல்லாவித சூழ்நிலையும் உன்னை நேசிக்கவும், உன்னை பாதுகாக்கவும், உன்னை வாக்கு கொடுக்கிறேன், உன்னை போஷிக்கவும் காப்பாற்றும். ஸோ கணவன் மனைவிகள் வந்து அன்கண்டிஷனல் லவ்வா இருக்குது. ஏன்னா
கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல மனைவிகளே உங்க கணவர்களே உங்க சொந்த கணவரே உங்கள் சொந்த மனைவியை நேசிங்கள், மனைவியை கணவர்கள் கீழ்ப்படுத்திருங்கன்னு சொல்லி பேசுறாரு. ஸோ இந்த கவனன்டல் லவ்ல வந்து இப்ப வந்து சண்டை வந்து ஜெயிப்பது வந்து ஒவ்வொரு மட்டத்துல இருக்குது. எப்படின்னா, இந்த உலகத்துல போர் இருக்கிறது. அப்புறம் சண்டையில வந்து நெறைய தேசங்களுக்கு போர் இருக்கு. வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கு. ஆனா நம்ம வந்து அ கென்னத் கோல்மன் இப்படியா சொல்றாரு, "நீங்கள் இந்த உலகில் வாழும்போது சண்டையை நீங்கள் கையாள வேண்டியிருக்கும். மேலும் ஒரு விசுவாசியாகிய நீங்கள் அதை உங்கள் சொந்த வாழ்க்கையில் கடுமையாக எதிர்கொள்ள வேண்டும்." நல்லா டபுள் கோட்ஸ்ல போடுங்க. கடுமையாக எதிர்கொள்ள வேண்டும். சண்டைய வந்து கடுமையாக எதிர்கொள்ள வேண்டுமா. ஸோ சண்டை வந்து ஒரு கொடிய சத்ரு. ஸ்ட்ரைஃப் இஸ் அ டெட்லி எனிமி. மீன் ஸோ இந்த செய்தி வந்து இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை கென்னத் கோப்லாண்ட். பட் ஆனா ஆனா பை த ஹோலி ஸ்பிரிட். இப்ப பாருங்களேன், ஏதாவது ஒரு வார்த்தை இன்ஸ்பயர் ஆனாலும் கூட ஹோலி ஸ்பிரிட் மூவோட பேசணும். நான் அந்த ஹோலி ஸ்பிரிட் மூவோட இன்னைக்கு பேசுறேன். ஐ பிலீவ் திஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் டு திஸ் மெசேஜ். சண்டே ஒரு கொடிய சத்ரு. ஸ்ட்ரைஃப் இஸ் அ டெட்லி எனிமியா. ஸ்ட்ரைஃப் இஸ் அ டெட்லி எனிமி. யாக்கோப்பு 3ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் போட்டிருக்கு. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், வைராக்கும் விரோதம் எங்கே உண்டோ அங்கே சகல செய்கைகளும் உண்டு. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே சகல செய்கைகளும் உண்டு. பொறாமை சண்டை எங்கே உண்டோ அங்க குழப்பமும் எல்லாவித பொல்லாத கிரியைகளும் உண்டு. பொறாமை எங்க நல்லா கவனிங்க. பொறாமை சண்டை எங்கே உண்டோ அங்கே குழப்பமும் எல்லாவித பொல்லாத கிரியைகளும் உண்டுமா. ஸோ நெறைய நேரத்துல பொறாமைனால இந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல வாசிக்க பார்த்தீங்கன்னா, இந்த நாவு வந்து கீழ்ப்படுத்தவே முடியாது. அந்த ஒரு வார்த்தை மட்டும் வாசிக்கிறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல. ம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம். மாண்டா ரபு ஷுட்ரபி லஹரபா தைரேபி ஹேரபு. யாக்கோபு 3ஆம் அதிகாரம். நாவை அடக்க ஒரு மனுஷன் கூடாது. அது அடங்காத கொள்ளாதவனும் சாவுக்கேதான விஷம் நிறைந்ததா இருக்குது. அதனாலே நாம் பிதாவாகிய துதிக்கிறோம். அதனாலே சோ நாவை ஒரு மனுஷனாலும் கூடாது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அடங்காத பொல்லாதவனும் சாவுக்கேத விஷம் நிறைந்ததா இருக்கு. இந்த நாவு வந்து யாருமே அடக்க முடியாத ஒரு டங்ல மட்டும்தான் எலும்பு இல்லாம இருக்கு. நர்வோட நர்வோட கனெக்ட் ஆகி இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம சில நேரத்துல வந்து வி ட்ரை டு லூஸ் வேர்ட்ஸ். தீயினால் நம்ம ஊர்ல பழமொழி இருக்கு. தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்ட. நம்ம அநேக நேரத்துல அப்படியே வார்த்தையை விட்டுறோம். ஆனா வார்த்தை போய் பயங்கர கொன்றும். ஆமென். ஸோ ஆனா வேதம் சொல்லுது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நல்லா கவனிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சன்ஸ் ஆஃப் காட் வந்துதான் இந்த சமாதானம் பண்ணவராக இருக்காங்க. நீங்க தேவனுடைய புத்திரராக இருக்கனா நீங்க சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஸோ இப்ப இதே மாதிரி ஸ்ட்ரைஃப் இஸ் டெட்லி எனிமி சொன்னேன். ஆனா அந்த சண்டையை வந்து நம்ம மிக மிக கடுமையா நம்ம எதிர்க்க முடியும். அப்போ வந்து கெனத் கோப்லாண்ட் வந்து இப்படி சொல்றாரு. அவர் ஒரு சாட்சியை சொல்றாரு. நான் வந்து யாரை பார்த்தும் பயங்கரமா எரிச்சல, என் மனைவி என் பிள்ளைங்க ஏதாவது எதிர்மதியாக செஞ்சுட்டாங்கன்னா அவங்க மேல நான் பயங்கரமா வந்து கோவப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இந்த கோவத்தை வந்து நான் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணேன். என் நாவெல்லாம் அது பாட்டு எனக்கு ஒரு காயப்பட்ட இருதயம். யார் நிறைய மற்றவங்களை காயப்படுத்துறாங்கன்னா, ஹர்ட் பீப்புள் ஆல்வேஸ் ஹர்ட் அதர்ஸ். நல்லா கவனிங்க. ஹர்ட் பீப்புள் காயப்பட்டவர்கள் அநேகரை காயப்படுத்துவார்கள். ஒருத்தன் வந்து காயப்படுத்திட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் வந்து மற்றவங்க வந்து குற்றம் சொல்லிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வாழ்க்கை அவன் ஷூஸ்ல இருந்து நான் பார்த்தோம்னா அவன் பயங்கரமா எங்க ஹர்ட் ஆயிருக்கான்னு அர்த்தம்.
ஸோ அந்த மாரி அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு இருதயத்தை தேவன் உங்களுக்கு தருவார். ஸோ அவங்களே ஏற்கனவே ஹர்ட்டா இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஹர்ட்டா இருக்கனால தான் தே வில் லூஸ் வேர்ட்ஸ். ஆமென். ஆனா இப்படி ஒரு டெஸ்டிமனிய சொல்றாரு. அ அ இது நான் அடிக்கடி என்னை கேட்டுக்கொள்கிற ஒரு கேள்வி. என் வாழ்க்கையில் குழப்பத்தில மேலா நிறைந்திருந்தது. சிறுவனாக இருந்தபோது, என் மிதிவண்டி உடை எல்லாவற்றையும் சண்டையிட்டேன். நான் எப்போதும் சண்டை செய்து கொண்டே இருப்பது போல தோன்றியது. இது கிணத்துக்கு சொல்றாரு. நான் வளர்ந்த பிறகும் சண்டைக்கான வாய்ப்புகளை தேடுவேன். லிஃப்ட்டில் இருக்கும்போது ஒரு மோசமான வார்த்தைகளை சொல்லி, குறித்து யாராவது கருத்து தெரிவிப்பார்களா? அவர்களோடு சண்டை போடவோ என்று பார்ப்பேன். யார் எப்படி சொல்றாருன்னா, லிஃப்ட்ல வந்து யார்ட்டயாவது முந்தி பேசுவாராம். யாராவது பதிலுக்கு சொன்னா அடிப்பாராம். டம்முன்னு. அது வந்து பழைய குணம். ஆனா, சண்டை போடுவோம் என்று பார்ப்பேன். இயேசு என் வாழ்வில் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டதற்கு முன்பு நான் அப்படி இருந்தேன். இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக வேணுன்ட்டே யாரோ வம்பிழுக்கிறது, அடிக்கிறது இப்படியே இருந்திருக்கிறாரு. நான் மறுபடியும் பிறந்த பிறகும் சண்டை பிடிக்கும் சுவாபம் என்னிடம் இருந்தது. அ அந்த சுவாபம் வந்து உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். சில பேர் நல்ல புதிய மனுஷனா ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா, நான் வந்து இந்த காட்டொலிவ மரத்துலருந்து வெட்டப்பட்டு, நல்ல ஒலிவ மரத்தினால நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அப்படின்ற வந்து நம்ம வந்து அறிக்கை செய்யணும். அந்த டிஎன்ஏ எனக்கு வாழ்க்கையில கிடையாது. எனக்கு பல விதமான டிஎன்ஏ வாழ்க்கையில கிடையாது. நம்ம வந்து பயங்கரமா எதிர்க்கணும் பாருங்களேன். சில நேரத்துல அப்படியே மேற்கொள்ள பார்க்கும். ஆனா, நம்ம வந்து எதிர்கொள்ளணும். அத வந்து மேற்கொள்ளணுன்ற தேவன் என் நாவினால் சண்டையிட்டேன். என் என் கையை விட அதிக சக்தி வாய்ந்த கூர்மையான வார்த்தைகள் நான் பேசினேன். ஸோ, இப்ப அவர் சொல்றாரு, கையை விட அதிக சத்தியமான கூர்மையான வார்த்தையில அநேகர தாக்கம் ஏற்படுத்துறாரு. ஒரு முகத்தை குத்துவதற்கு பதிலாக நான் அவருடைய இருதயத்தில அடித்தேன். அப்படி சொல்றாரு. ஒருவரோட முகத்தில குத்துறதுக்கு பதிலா, அப்ப கூட முகத்தில தான் குத்திட்டு இருந்தேன். ஆனா இப்ப வந்து இருதயத்தில அடித்தேன். அது மிகவும் வேதனையானது. இன்றைக்கு நம்மளுக்கே பேசுற மாரி இருக்குல்ல. ஸோ, இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம வந்து காயப்படுத்தாம இருக்கலாம். பிசிக்கலா காயப்படுத்தாம இருக்கலாம். ஆனா நம்ம பேச்சுல வந்து அநேகர வந்து காயப்படுத்துகிறோம். ஸோ, அ வேதனையானது. கண்கள் ஏற்பட்ட காயம் சில நாட்கள்ல குணமாக்கிவிடும். இப்ப யாராவது அடிச்சிட்டோம்னா, கண்ல ஒரு காயம் வரும். அது கூட சில நேரத்துல காயமும் ஆறிரும். ஆனா அந்த காயப்பட்ட ஆவி, தேவனுடைய அன்பு அதில் ஊடுருவி குணமாக்கும் வரை சீழ்பிடித்துக் கொண்டே இருக்குமாம். இந்த காயப்பட்ட ஆவி சொல்ற பேசுற வார்த்தைகள், காயப்பட்ட வார்த்தைகள், அது வந்து சீழ்பிடித்துக் கொண்டே இருக்குமாம். என்னுடைய குடும்பத்தில் மற்றவர்களை விட அதிக கடுமையாக ஏன் பேசுகிறேன் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருக்கே தெரியுது பாருங்களேன். நான் நெறைய இடத்துல ஏன் கடுமையா பேசுறேன் அப்படின்னு தெரியுது. நான் எவ்வளவு முயற்சி செய்தும் அவர்கள ஒரு கனிவான வார்த்தையில கூட பேச முடியவில்லை. கனிவான வார்த்தைகள கூட எவ்வளவோ ட்ரை பண்ணியுமே கனிவான வார்த்தைகள பேச முடியவில்லை. குளோரியா குளோரியா ஓட்டும் திறனை நான் மிகவும் விமர்சித்தால், அ குளோரியா அவங்க ஒய்ஃப் ஓட்டுற திறமை என்னுடன் இருக்கும்போது அவள் வண்டியை ஓட்டவே மறுத்துவிட்டாள். கார் நான் வந்து அவங்களோட குளோரியா அ கோப்பலான்ட்டு இருக்காங்க. அவங்க வந்து கார் ஓட்டுறத பார்த்துட்டு அவர் வந்து இவர் வந்து ஒரு பைலட். யாரு? நம்ம கென்னத் கோப்லாண்ட். அவர் வந்து அவங்க பைலட் ஓட்டும்போது மத்தவங்க ஓட்டுறதுக்கும், பைலட் ஓட்டுற காருக்கும் பயங்கரமா ஒரு நூல் புடிச்ச மாரி ஓட்டுவாங்க. ஆனா, குளோரியா ஓட்டுற கார வந்து விமர்சிக்கிறாங்க. என் பிள்ளைகள் நான் பேசியும் இதற்கு சற்றும் குறைவில்லை. அவங்களையும் விமர்சிக்கிறாங்க. பிள்ளைங்களும் பயங்கரமா கடும் சொற்கள விமர்சித்தார். நான் உணர்ச்சியற்றவனா இருக்க விரும்பவில்லை. ஆனால் என்னால் உதவ முடியவில்லை. கடுமையாய் பேசும் பழக்கம் என்னுள் ஆழமாக வளர்ந்திருந்தது. அதை எப்படி மாற்றுவது என்னைக் குறித்து தெரியவில்லை. ஒரு நாள் என் பிள்ளை நான் கடைசியாக எப்போது கனிவாக வார்த்தையை சொன்னேன் என்பதை என்னால் நினைவில் கொள்ள கூட முடியவில்லை. ஸோ இவர் எந்த அளவுக்குன்னா, இவங்க பிள்ளைகிட்ட கூட எப்படி நல்ல கனிவான வார்த்தைகள பேசினா கூட, அவர் மனசுல வர மாட்டேங்குதாம். அந்த அளவுக்கு கடுமையான சொற்கள பயன்படுத்தியிருக்காரு. ஸோ, கனிவான வார்த்தைகளே பேச முடியாம, கடுமையான வார்த்தைகளே பேசிக் கொண்டிருந்திருக்காரு. அப்போது சில காரியங்கள் நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தேன். ஆனால் எப்படி என்று நான் ஆண்டவரிடம் கேட்டேன். இத்தனை காலமா என்னில் ஒரு பகுதியாக இருக்கும் இந்த நடத்தையை நான் எப்படி மாற்றுவது? அப்ப சொல்லிட்டு எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம், கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்தி ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அ அ சன் பக்தி வார்த்தை உண்டான அதையே கேட்கறக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவான
காரியங்களே நீங்க பேசிக்க என்று விரும்புகிறார். ஸோ கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படி நல்ல வார்த்தைகளே பேசுங்கள். அ ஸோ கசப்பான வார்த்தைகள் விமர்சனம் நிச்சயமாய் பயனளிக்கிறா அ பயன பயனளிக்கிறதோ கிருபையோ அல்ல. இந்த பழக்கத்தை மாற்ற நான் தயாராக இருந்தேன். ஆனால் நான் வழக்கமாய் பேசும் வார்த்தைகளை ஒரு மாற்றுக்கு தேவைப்பட்டது. சண்டை மற்றும் வார்த்தைகளை மேற்கொள்ள வல்லமையுள்ள ஒன்று தேவைப்பட்டது. இப்ப சண்டைய மாத்துறதுக்கு ஒரு வல்லமையான காரியங்கள் தேவைப்படுது. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறார். அதுதான் இப்ப நான் சொல்லப் போறேன். வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல முடிக்கப் போறேன். சண்டைக்கு மாற்று தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது. கிவிங் தேங்க்ஸ்கிவிங் டூ காட் இட் வில் மேக் அ டிஃபரன்ஸ். எங்க அப்பாவுக்கு எங்க வீட்ல நெறைய பிரச்சனை. வீட்டுக்கு நான் இப்ப அவங்க வீட்லயும் பிரச்சனை இருக்கும்போது, எங்க வீட்லயும் நெறைய பிரச்சனை. இதுல பிரச்சனை நடக்க தான் செய்யும். அப்போ எங்க அப்பா வந்து பயங்கரமா தேங்க்ஸ் கிவிங் பாட்டு பாட வச்சுருவாங்க. ஸ்தோத்திரம் இயேசு நாதான்னு பாட ஆரம்பிச்சுருவாரு. பாட்டு முடிக்கிறதுக்குள்ள சமாதானமாயிரும். ஸோ என் மனைவி வந்து கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்த பிறகு, "என்னடா உங்க அப்பா இவ்வளோ பிரச்சனை ஏதோ நடந்துட்டு இருக்கு. உங்க அப்பா பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருக்காரு. அ பாட்டு பாடுவாரு." அவரு ஃபர்ஸ்ட்டு அவளால கிரகிக்கவே முடியல. இவரு எப்படிப்பட்ட வினோதமான மனிதர். எப்படிப்பட்ட ஒரு வினோதமான மனிதர். இப்படி ஒரு சூழ்நிலையிலும் பாட்டு பாடிட்டு இருக்காரே! அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருப்பா. அ அப்புறம் சொன்னேன், "இங்க பாரு." அப்புறம் இப்ப என்ன ஆச்சுன்னா, அவ சண்டை ஆடும்போது என் மனைவி பாட்டு பாட ஆரம்பிச்சுறா இப்ப. நேத்து கார்ல வரும்போது அத கவனிச்சுட்டு வந்தேன். அ ஏதோ ஒரு மாரி பேச்சுவார்த்தை கொஞ்சம் ரஃப்பா பேசுற மாரி தோணுச்சு. அ அது மாரி பேசிட்டு இருக்காம இவ பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டா. ஓஹோ! அதே ஆவி இங்கேயும் பத்திக்கிச்சு. சேம் ஸ்பிரிட் அப்படின்னு. சில நேரத்துல கடுமையான சொற்கள வந்து நம்ம வந்து அத கடுமையா எதிர்க்க வேண்டும். பேசுறத கடுமையா எதிர்க்கணும். எப்படி எதிர்க்கணும்னா, ஒண்ணே ஒண்ணு வி ஹேவ் டூ தேங்க்ஸ் கிவிங் வித் காட். எபேசியர் 5, 3, 4 சொல்லுது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3, 4 சொல்லும். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனத்திலும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேரு முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. ஸோ எங்க பிரச்சனை ஆரம்பிக்கும்னா, பண விஷயத்துல. பணத்துல நெறைய பிரச்சனை இருக்கும்போது தான் பணம் வந்து கிங்டம் வந்து ஒரு லீஸ்ட் திங். ஆனா பிசாசு வந்து பணத்த பெருசா காட்டுவான். ஆனா, அத நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, வென் வி சீக் காட் ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஆடட் அன்டு யூ. பணம் தான் இருக்கறதிலே லீஸ்ட். ஆனா பிசாசு அத மண்டையில போட்டு பெருசா வச்சிருப்பான். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி எபேசியர் 5, 3, 4 வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கும் ஏற்றபடி வேசித்தனம் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியமான பேச்சும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஸோ வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தாலே தகும் போட்டிருக்கு. ஸோ ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கும்போது கிவிங் தேங்க்ஸ் கிவிங் நீங்க செஞ்சுட்டு இருக்கோம். இங்கிலீஷ்ல தேங்க்ஸ் கிவிங், இங்கிலீஷ்ல தமிழ்ல ஸ்தோத்திரம் செய்யும் பொழுதே அவங்களுக்கு வாழ்க்கையில மாற்றத்தை எழுதணும். ஸோ மோசக்கார பேசும்போது ஸ்தோத்திரம் புதிய ஆங்கில வேதாகமத்துல எப்படி வருது? கேவலமான மதிகெட்ட அல்லது தகாத நகைபேசுகள் வேண்டாம். இவைகளை தகாதவைகள். நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். வேண்டும். ஸோ ஆல்டர்னேட்டிவா ஒண்ணே ஒண்ணு நீங்க ஸ்தோத்திரம் செய்ய பழக வேண்டும். சண்டை வர்றோமோன்னு தெரிஞ்சாலே, "ஸ்தோத்திரமே சுனாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா" அப்படின்ற மாரி உங்களுக்கு எந்த பாட்டு உங்களுக்கு தோணுதோ அத பாடுங்க. அ எங்க வீட்ல அடிக்கடி இந்த மாரி பாடுறோம். அர்த்தமா ஸ்தோத்திரம் பாடுனாலே ஏதோ ஒரு அங்க ஆரம்பிக்குது, அமத்துறாங்கன்னு நெனச்சுக்கணும். ஸோ தீய எரியறதுக்கு விடுறதுக்கு முன்னாடியே தண்ணிய ஊத்தி அணைச்சுறது வந்து மிக, 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 மிக முக்கியமான காரியம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தர் கேட்ட சிட்சையிலும் போதிலும் அவருக்கு வளர்ப்பீர்களாக. ஸோ இவரோட கிணத்துக்கோளோட பையன வந்து ரொம்ப கடுமையா விமர்சிட்டு இருந்தாரு. அ ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு, கோவப்பட்டு அவங்களோட பேசிட்டு இருந்தாரு. ஆனா இவர் வந்து தேங்க்ஸ் கிவிங்ல வந்து பேசும்போது, அவங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர பார்த்தாரு. பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் பிள்ளைங்கள கோபப்படுத்தக்கூடாது பாருங்களேன். அ கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையும் அவர்களை வளர்ப்பீர்களாக. நம்ம பிள்ளைங்கள சில நேரத்துல கோவப்படுத்துறோம்.
அ ஸோ வந்து அவர் எங்க அப்பா நெறைய வசனம் சொல்லி நடத்துனதே, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்ப சமாதானம் பெரிதா இருக்கும். ம். ஸோ இந்த மாரி வசனம் சொல்லி தான் வளர்த்தாரு எங்க அப்பா எங்கள. அநேக வசனங்களா சொல்லி போதித்தாரு. அந்த வசனத்துக்கு நாங்க வந்து சாட்சியா இருக்கோம். ஆனா, சில நேரத்துல எங்க அப்பாவே என் பிள்ளைய நான் கோவப்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் பேச வருவாரு, டக்குன்னு சொல்லிருவாரு. அ முந்தி எங்க தாத்தா வந்து "அறிகெட்டவனேன்னு" திட்டுவாரு. ஆனா எங்க தாத்தா சொல்லுவாரு, எங்க அப்பா வந்து எங்க தாத்தாட்ட சொன்னாரு, "நீங்க வந்து என் பிள்ளைங்கள அப்படி சொல்லாதீங்க." அ அப்படி சொல்லுவாரு. இவரு அறிவு கெட்டவனேன்னு சொல்லாம, "அறிவு" அப்படின்னு நிப்பாட்டிருவாரு. அ சில நேரத்துல நம்ம அநேக நேரத்துல வந்து அ வார்த்தையை அடக்கிக் கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஸோ இன்னொரு வார்த்தைய சொல்றேன். பிரைஸ் ஸ்டாப்ஸ் த டெவ் அ துதி சாத்தானை நிறுத்தும். பிரைஸ் ஸ்டாப்ஸ் த டெவில். யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது. தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய வார்த்தையில் பேசுகிறவன், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுக்கிறார். அளவில்லாமல் கொடுக்கிறார். பிரைஸ் ஸ்டாப்ஸ் த டெவில். கொ கொடுமையான மற்றும் கனிவில்லாத வார்த்தையில யாராவது தாக்க நீங்கள் தூண்டப்படும்போது, ம் நீங்கள் பிரைஸ் பண்ண ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கிவிங் சொன்னேன். 2ண்ட் வந்து பிரைஸ் ஸ்டாப்ஸ் த டெவில். தேங்க்ஸ் கிவிங் பண்ணும்போது அ அப்படியே வந்து இருக்கும். ஆனா பிரைஸ் பண்ணும்போது, சத்தமா ஆராதிக்கும் பொழுது, அ பிரைஸ் பண்ணும்போது அப்படியே துதி சாத்தானை நிறுத்துகிறதா இருக்கிறது. துதி ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கிவிங் சொன்னேன். 2ண்ட் வந்து துதி சாத்தானை நிறுத்தும். பிரைஸ் ஸ்டாப்ஸ் த டெவில். பிரைஸ் நெறைய நேரத்துல சபைக்கு போம்போது, அ பிரே அ பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் முடிச்ச பிறகு போறாங்க. அது ரொம்ப கேவலமான இது. நேரா வார்த்தைக்கு மட்டும் போறாங்க. பிரைஸ் வந்து தான் வந்து என்ன ஆகுதுன்னா, சில சபைகள வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, அ அடுத்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ற வர வரைக்கும் பிரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வொர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இல்ல. பிரைஸ் ஸ்டாப்ஸ் த டெவில். துதி சாத்தானை நிறுத்துகிறதா இருக்கிறது. ம். அதுக்கு ஒரு வார்த்தைய நான் வாசிக்கிறேங்க. அ தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். ரீபான்டேரா போஷ் ரெபிலஹாட்ரபா. பிரைஸ் ஸ்டாப்ஸ் த டெவில். அ யோவான் 8ஆம் அதிகாரம் 27 ஆதலால் அ இயேசு அவர்களிடத்தில் நீங்கள் உயர்த்த பின்பு நானோ அவரென்று நான் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா போதித்தபடியே இவைகளை சொன்னேன். இயேசு கிறிஸ்து சுயமா எதுவுமே செய்யல. பிதா போதித்தபடியே யோவான் 8:28 போடு பிதா போதித்தபடியே அவர் பேசுகிறார். அ அனைவரும் இதை உணர்வதில்லை. ஆனால் சிலுவை எடுத்துக்கொண்டு பின் கொடுமையான மற்ற கனிவில்லாத வார்த்தைகளை யாராவது தாக்க நீங்கள் தூண்டப்படும்போது, எந்த சூழலும் இந்த அணுகுமுறை பலனளிக்கும். அ வேலை அ வேலையிடத்திலோ, பள்ளியிலோ எங்கேயாவது யாராவது உங்களை தூண்டி விடும்போது, உங்கள் வாய் ஸ் அஸ் அ வாய் அ வ அசைவால் வாய் அசைவால் நிரப்புவதற்கு பதிலாக, ஆ தேவனுடைய துதியால் நிரப்புங்கள். அவர் உங்களுடைய துதிக்கு பாத்திரர். தேவன் எவ்வளவு நல்லவர் என்று சிந்திக்கும்போது, மற்றவர்கள் எவ்வளவு கெட்டவர்கள் என்று உங்களால் பேச முடியாது. தேவன் எவ்வளவு நல்லவர் என்று நீங்கள் பிரைஸ் பண்ணும்போது, மத்தவங்க எவ்வளோ கெட்டவன்னு நீங்க பேச முடியாதாம். பிரைஸ் ஸ்டாப்ஸ் த டெவில். அநேக விசுவாசிகள் இதை உணர்வதில்லை. சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்கள் என்று இயேசு சொன்னது அர்த்தம் இதுதான். சிலுவையை எடுத்துக்கொண்டு சிலுவை எடுத்துக்கொண்டு எப்படி நடக்குன்னா, சில பேர் கடுமையா விமர்சிக்கும்போது கூட, நம்ம வந்து பிரைஸ் எடுத்து பேசணும். பிரைஸ் எடுத்து அவர துதிக்கணும். அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் அப்படின்னு நீங்க பேசணும். அநேக பேசலாம் இதை உணர்வதில்லை. சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்கள் என்று இயேசு சொன்னதுக்கு அர்த்தம் இதுதான். உங்கள் வாழ்வில் நீங்கள் எப்போதும் நீங்காத உங்கள் சிலுவை அன்பு கூறுவதற்கு கனிவில்லாத மனிதர்களை, அ அன்பு இருக்கிறதுக்கு கனிவில்லாத மனிதர்களை. உங்களை தூண்டிவிட யாராவது எப்பொழுதும் இருப்பார்கள். சில நேரத்துல உங்கள தூண்டி விடுவதற்கு யாராவது எப்பொழுதும் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. சண்டையிலிருந்து விலகி இருக்க நீங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். சண்டையிலிருந்து
சண்டையிலிருந்து நீங்கள் விலகுவதற்கு இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசு அன்பில்லாதவர்களுக்கு எவ்வாறு பதிலளித்தார்? அவர் பரலோகத்தில் தந்தையை பின்பற்றி தேவனுடைய வார்த்தையை மட்டும் பேசினார். அதான் யோவான் 3:34 சொன்னேன். தேவனுடைய யோவான் 8:28 ஆதலால் இயேசு அவரை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன். பிதா போதித்தபடியே நாம செய்ய வேண்டும். பிதாவை அப்படியே நிச்சயமாய் அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்றாரு. யோவான் 3:34 தேவன் அனுப்பப்பட தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுக்கிறார். அளவில்லாமல் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சோ சோ தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவன் அவர் ஆவியை அளவில்லாமல் கொடுக்கிறாராம். யோவான் 3:34 போட்டிருக்கு. ஸோ இந்த ஆவி அளவில்லாமல் கொடுக்கும்போது யூ வில் ஸ்டார்ட் பிரைசிங் காட். கடுமையான விமர்சிக்கும் போது கூட யூ வில் ஆல்வேஸ் ஸ்டார்ட் பிரைசிங் காட். தேங்க்யூ லார்ட். அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன், ஆல்டர்னேட்டிவா தேங்க்ஸ் கிவிங் பேசுறேன், பிரைஸ் டாப்ஸ் த டெவில் பேசுறேன். அடுத்தது சண்டையை தவிர்க்க தேவ வார்த்தையை பயன்படுத்துங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல எபேசியர் 4 தேங்க்யூ லார்ட் 29-32 கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாய் உண்டாகும்படி நல்ல வார்த்தைகளை பேசுங்கள, அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கான முத்திரையுடைய தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாங்க. சகல விதமான கசப்பும் கோபமும் மூக்குரலும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல. இங்கதான் கிறிஸ்துவ உங்களை தேவன் மன்னித்து போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னித்து வருங்கள். இப்ப மன்னிக்கிறது வந்து எங்க அப்பா 2-3 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், டேய் மன்னிக்கிறது வந்து அடுத்தவங்களுக்காண்டி நம்ம மன்னிக்கிறத உனக்காண்டி மன்னிக்கிற. ஒருத்தவங்களை மன்னிக்கணும்னு நினைச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தன் காயப்படுத்திட்டான், உங்களை பயங்கரமா காயப்படுத்துன்னு வச்சுக்கோங்களேன். சரி உங்களுக்கு கெட்ட வார்த்தையே சொல்லி தட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன். சொன்னா கூட நீங்க வந்து அவனை மன்னிக்கணும். மன்னிக்கிறது வந்து அவனுக்கு நன்மை செய்யறதோ இல்லையோ உங்க வாழ்க்கையில உங்களை இருதயத்துல சீல் பிடிக்க விடாம நீங்க பாதுக்கிறீங்க. அந்த காயம் ஏற்படாம நீங்க பாதுக்கிறீங்க. உங்க ஹார்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சீசன்ல நிறைய நான் பேசினது ஹார்ட் தான். ஸோ ஸோ இந்த மன்னிப்பது வந்து மிகப்பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம். when we forgive others, forgive நம்ம ஃபர்கிவ் கொடுக்கும்போது நம்மளுக்கு தேவன் கொடுக்குற தேவனா இருக்கார், நம்மளுக்கு சமாதானத்தை தர தேவனா இருக்கார். we are forgiven. ஸோ நீங்க மன்னிக்கும் போது கர்த்தர் உங்களை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். உட்ரா மன்னிச்சிடுறா, அவனை உட்ரா, உன் வாழ்க்கையில் நன்மை செய்கிறேன், அதனால் தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு கொள்ளப்பட்ட அறிந்தவர் என்று ஆசீர்வாதங்கள். கடைசியா பேச முடியும் பிகாஸ் ஆஃப் டைம். அன்பு துதியும் தோற்க முடியாத கூட்டணி. லவ் அண்ட் பிரைஸ் ஆர் அன்பீட்டபிள் டீம். லவ் அண்ட் பிரைஸ் ஆர் அன்பீட்டபிள் டீம். 1 Corinthians 13:4-8 முடிச்சிருக்கேன். அன்பு நீடிய சாந்தமும் தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது. அன்பு வந்து அயோக்கியமான காரியத்தை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனமும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகளும் ஒழிந்து போகும், அறிவான ஒளிந்து போகும். ஸோ அந்நிய பாஷை கூட ஒளிந்து போயிடும். அதனால சொல்றேன், இந்த அன்பு மட்டும் ஒளிஞ்சிடாது. சில நேரத்துல இப்ப நம்ம அந்நிய பாஷை பத்தி பேசிட்டு இருக்கோம், நடுவுல வந்து இப்படி இருந்து பேசுறேன், என்ன இப்ப அந்நிய பாஷை இதை பேச சொல்றீங்கன்னு கேட்டேன். டேய் இதை வந்து நடுவுல உட்காந்து ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும். அந்நிய பாஷை கூட ஓய்ந்து போகும், ஆனா அன்பு ஒரு காலம் ஓய்ந்துராது. அன்பு ஒரு நாள் ஒளிந்து போகாது. ஸோ பிரைஸ் இஸ் அன்பு. பிரைஸ் வந்து இன்னும் ஒரே ஒரு வசனம் காட்டி மட்டும் முடிக்க விடுவேன். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் போடுறது, பகைங்கரையும் பழிகாரையும் அடக்கி போட தேவரின் உம்முடைய சத்துருக்களின் குழந்தைய பாலக வாயினால் பலன் உண்டு பண்ணினீர்.
பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல ஒரு சங்கீதம் 8:2 யாராவது பேஷன் டிரான்ஸ்ல டக்குன்னு போடுங்க. சங்கீதம் 8:2 யூ ஹவ் பில்ட் எ ஸ்ட்ராங் ஹோல்ட் பை த ஸ்டாங்ஸ் பை த சாங்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் ஸ்ட்ரென்த் ரைசஸ் அப் வித் த கோரஸ் ஆஃப் இன்ஃபென்ட்ஸ். ஸ்ட்ரென்த் ரைசஸ் வந்து கோரஸ் ஆஃப் த இன்ஃபென்ட்ஸ். திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரைஸ் ஹஸ் அ பவர் to praise power to Satan's mouth. Childlike worship silence madness of who oppose you. Childlike worship will silence the madness of those who oppose you. Childlike worship. அக்கா போட்டாங்க பாருங்க சங்கீதம் 8:2. தேங்க்யூக்கா. யூ ஹவ் பில்ட் எ ஸ்ட்ராங் ஹோல்ட் பை த சாங்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஸ்ட்ரென்த் ரைசஸ் அப் வித் த கோரஸ் ஆஃப் இன்ஃபென்ட்ஸ். திஸ் கைண்ட் ஆஃப் பிரைஸ் ஹாஸ் அ பவர் டு shut Satan's mouth. This kind of praise has power to shut Satan's mouth. worship வந்து சங்கீதம் 8:2 சைல்ட் லைக் வர்ஷிப் வில் சைலன்ஸ் த மேட்னஸ் ஆஃப் தோஸ் ஹூ அப்போஸ் யூ. பாத்தீங்களா, இந்த மாதிரி வர்ஷிப் பண்ணும்போது அப்படியே பிசாச அப்படியே நிப்பாட்டுற. இன்னும் ஒரே வருஷம் மட்டும் முடிச்சுக்கிறேன் கோச்சுக்கா, இன்னைக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க. துதி பிசாசை நிறுத்துகிறதா இருக்கிறது. சங்கீதம் 9:2-4 பார்க்கணும். உம்மால் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானரை உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பும் போது உமது சமூகத்தில் இடறி விழுந்து அழிவார்கள். தேவரீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் விசாரிக்கிறீர், நீதியாய் நியாயத்திருக்கிற சிங்காசத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். சங்கீதம் 9:2-4 வாசிக்கும் போது ஸோ இன்னும் துதி வல்லமையால் சத்ருவை அடக்குதல். சப்டூயிங் த எனிமி த்ரூ த பவர் ஆஃப் பிரைஸ். இதுல சொல்லும் போது ஒரு டெஸ்டிமனி சொல்றாரு. ஏமி செம்பிள் மெக்ஃபர்சன் சொல்லி ஒரு லேடி. அந்த லேடி வந்து கூட்டத்தை நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ வந்து டென்ட் மீட்டிங் அந்த காலத்துல. ஸோ பயங்கரமா இந்த அம்மா வந்து கொல்லணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இந்த அம்மா காடி வராங்க. அப்போ வந்து அம்மா இந்த கூட்டத்தை ஃபயர் பண்ணி இந்த டென்ட் எரிக்கணும்ட்டு இந்த அம்மா உட்காந்து சத்தமா வந்து ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. சத்தமா ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது தேவனை துதிச்சுட்டே இருந்தாங்க. அவங்க வந்து சில பேர் திரும்பி போயிட்டாங்கன்னா, சில பேர் அந்த அந்த பிரசன்ஸ்ல ஈர்க்கப்பட்டு மனம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களா. ஏமி அந்த அந்த அம்மா பேரு அந்த பேரு ஏமி செம்பிள் மெக்ஃபர்சன். AIMEE செம்பிள் SEMPLE மெக்ஃபர்சன். ஸோ இப்படி சொல்றாரு. ஸோ துதி வந்து சப்டூயிங் த பவர் ஆஃப் பிரைஸ். துதியின் வல்லமையால் சத்ருவை அடக்குதல். துதியின் வல்லமையால் சத்ருவை அடக்க முடியும். ஆமென். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். தேவனுடைய அன்பால் நிரம்ப ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நம்ம இருதயத்துல தேவனுடைய அன்பினால் நிரப்ப நம்ம தீர்மானம் எடுத்து வந்து அதையே நம்ம அறிக்கை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 13. ஆனா நீங்க நன்றி கிவிங் தேங்க்ஸ் அறிக்கை செய்யுங்கள். அதுக்கப்புறம் பதிலடிக்கு கொடுக்காதீர்கள். அதற்கு பதிலாக அவருடைய நன்மைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். கிவிங் தேங்க்ஸ் டு காட். அப்போது அவருடைய பிரசனம் அந்த சூழ்நிலை வந்து சண்டே அது இருக்க வேண்டிய இடத்தில், அதாவது உங்கள் கால்களுக்கு கீழே போடுவதை பார்ப்பீர்கள். சண்டையும் பிரச்சனையும் உங்கள் காலு கீழே நீங்க போடுறதை நீங்க பார்ப்பீங்க என்று கெனத் கோப்லன் சொல்றாரு. நாங்க எங்க வாழ்க்கையில லிட்டரலா பார்த்திருக்கோம். கிவிங் தேங்க்ஸ் டு காட், பிரைஸ் அண்ட் வர்ஷிப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த அப்புறம் யோசிப்போம், எதுக்காண்டி இப்போ சண்டை போட்டோம் அப்படிலாம் யோசிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிசாசு இருக்கிற வேண்டிய இடத்துல வைக்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ள இருக்க அனாயிண்டிங் தான். நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தையும் உங்களுக்குள்ள இருக்க அனாயிண்டிங் மூலம் உங்க பிரைஸ் தேங்க்ஸ் கிவிங் வர்ஷிப் பண்ணும்போது நான் சொல்றேன், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சொல்லி எப்பேற்பட்ட சத்ருவான சமாதானம் நல்லா இந்த வசனம் போட்டு காட்டுற கடைசியா தேங்க்யூ ஜீசஸ். மத்தேயு 5:9 9 சமாதானம் பண்ணுகிறவள பாக்கியம் மண்டல் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். யூ வில் பி எ சன்ஸ் ஆஃப் காட். ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பிரைஸ் ஸ்டாப்ஸ் த டெவில். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ரீமான் டேரிபி ஹண்டரபோ ஷிட்ரபி ஹண்டரபா. Thank you, Jesus. Thank you, Lord. Rima, Turobo, Shitrbi, Lahadraba, Marrahudraba. அன்பும் 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 பிரைஸும் இட்ஸ் அன்பீட்டபிள் டீம்னு நீங்க சொல்றீங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தெய்வீக அன்பு இவள ஊற்றப்படும்
ஊற்றப்படுவாதா. ரோமர் 5:5 சொல்ல தேவன் அன்பு இதயத்துல ஊற்றப்படும். அந்த அன்பு இவர்களை வெட்கப்படுத்தாது. தேங்க்யூ லார்ட். அன்புனால இவர் எல்லாவற்றையும் அன்றைய பிரைஸ்னால எல்லாவற்றையும் தேங்க்ஸ் கிவிங்னால எல்லாவற்றையும் மேற்கொள்ள இவர்களுக்கு நீ உதவி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம் அடை. இன்றைக்கு ஐ கமாண்ட் எவ்ரி ப்ராப்ளம் டு சப்டியூ அண்டர் தியர் ஃபீட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். I pray in the name of Jesus. I command every problem to subdue under the feet in the name of Jesus. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். அப்படி செய்தும் நாமத்தை உயர்த்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு பாதம் கீழே எல்லா பிரச்சனைகளை பாதம் கீழே கொண்டு வரும் ஆண்டவரே. எந்த பிரச்சனையும் இவர்களை மேற்கொள்ள, எந்த பொறாமையும் எந்த வார்த்தைகளோ இவர்களை ஆண்டவரை மேற்கொள்ளாதபடி எல்லாவற்றையும் இவர்கள் கால்களுக்கு கீழாக உட்படுத்துறோம் ஆண்டவரே. அப்படி செய்து உங்களுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பாக. Lord, you alone have the glory of Father. We thank you, Jesus. We thank you, Jesus. In the mighty name of Jesus. Amen, amen, amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே. அவரும் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன் நன்மையினாலும் கிருபையினாலும் இறக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உங்கள் வாயை திருப்தி ஆக்குவார். கழுக்கு சமணமாய் உங்கள் வயதை திரும்ப வாழ வைத்து போல ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நீதியும் அவர் நியாயத்தையும் அவர் செய்கிறார். நம்ம உங்கள் கரங்களை பிடித்து I want to bless you with the word of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் உங்களை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன். ஷலோம், ஷலோம், ஷலோம். ஆமேன். நீங்க பிரச்சனை எந்த வித கடுமையான சொற்களை மேற்கொள்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். So how many of you are blessed by this